இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா சத்து மாவில் கொலக்கட்டை தான் பண்ண போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னடா செய்யலான்னு பார்த்தா சத்து மாவு மட்டும் தான் இருந்ததா, அதனால் சத்து மாவில் கொலக்கட்டை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வந்து வறுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ சத்து மாவை வந்து போட்டாச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு சத்து மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காவை திருவி வச்சுருக்கோம், அதையும் பாசிப்பருப்பையும் வறுத்ததையும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இனிப்பு அவ்வளோவா சேர்க்கல. கொஞ்சமாக நெய் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கெட்டியான பதம் வந்தோடனே கொலக்கட்டைனா பிடிச்சி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சாச்சு. ஸோ 90 கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த சத்து மாவு வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சத்து மாவில் வேறு என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஜாஸ்மிதா, செல்வி, ஹேமலதா, லக்ஷ்மிதா, சூர்யா, சங்கீதா, நதியா, மகேஸ்வரி இவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய். நம்மளோட சேனலையும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொலக்கட்டை வந்து வெந்துருச்சு. இதுக்கு வந்து டீ வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.